அனீஷ் பாத்திமா பாபநாசம் தொகுதியில் நிற்க போகிறேன். இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நின்றுருக்கீங்களா நீங்க? இல்லை, எனக்கு 25 வயசு தான் ஆகுது. இப்போ தான் முதல் முறை எப்படி தான் நினைக்கிறீங்க? இந்த களம் எப்படி இருக்கு உங்களுக்கு? புதுசா இருக்கா? என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க? முதல் வாட்டி எலெக்ஷன் அணுகுறீங்களா? முதல் முறையாக இந்த எலெக்ஷன்ல நிற்கிறது எனக்கு முதல் முறை. ஆனால் நான் களத்தில் கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலமாக இருக்கேன். 2021 பரப்புரை செஞ்சிருக்கேன். 2024 என் கட்சியில் நிற்கக்கூடிய ஒரு பரப்புரை செஞ்சிருக்கேன். ஆனால் முதல் முறையாக நான் வேட்பாளராக நிற்கிறேன் 25 வயதில். அதுதான் எனக்கு முதல் முறை. ஓகே, சிறு வயதிலிருந்தே நீங்க இப்போ நீங்க களப்பணிகள்லாம் பார்த்துருக்கின்றீங்க. என்ன விஷயம் ஈர்த்துச்சு நாம் தமிழர் கட்சி நீங்க? இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியலையும் விட இதுதான் தூய அரசியலாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் நம்ம வாழக்கூடிய சமகாலத்திற்காக பேசிட்டு இருக்கோம். நாம் தமிழர் கட்சி தான் எதிர்கால தலைமுறைக்காக பேசிட்டு இருக்கோம். அடுத்த தலைமுறை மழை இல்லாமல் என்ன செய்யும், மண் இல்லாமல் என்ன செய்யும், தூய குடிநீர் இல்லாமல் என்ன செய்யும், நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் பேசுது. இன்னும் சொல்ல போனால் இந்த உலகம் முழுமைக்கும் இருக்கிற ஒரு அடிப்படை உரிமை என்ன அப்படின்னா அவரவர் நிலத்தை அவரவரே ஆளுவது. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது கெடுவாய்ப்பா இல்லை. அதை குறித்து ஒரு அரசியல் கட்சி பேசினா நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் அப்படிங்கிறது அறம் சார்ந்த வாழ்க்கை. இதுல எல்லாவற்றையும் அடங்கிடுச்சு. இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி போல ஒரு அரசியல் கட்சி இந்திய பெருநிலத்திலேயே கிடையாது. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 117 இடம் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆசிய நிலப்பரப்புல எடுத்துப்பாங்க. ஒட்டுமொத்த ஆசிய கண்ட்ரிலுமே ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கங்க. எதுலையாவது ஒண்ணுல 50% சரியா பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. இப்படி எந்த ஒரு அரசியல் கட்சியும் கிடையாது. நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த ஒரு காரணம் போதும் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறது. ஓகே, இப்போ நீங்க உங்க தொகுதியில் சில களங்கள் பார்த்துருப்பீங்க, சில குறைகள்லாம் பார்த்துருங்க, அனலைஸ் பண்ணிருப்பீங்க, கிரவுண்ட் ரிப்போர்ட் போயிருப்பீங்க. நீங்க வின் பண்ணா இந்த விஷயங்கள்லாம் மாத்துவேன்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. என்னுடைய தொகுதி முழுக்க முழுக்க கிராம பகுதிகள் தொகுதியா இருக்கு. அந்த பகுதியில் ஒண்ணு அவங்க வேலைக்கு வெளிநாடுகளுக்கு போகணும், இல்லை வெளியூருக்கு போகணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க தொகுதியை அவங்க விவசாயம் செய்யணும். தாண்டி அவங்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பே கிடையாது. என்னுடைய தொகுதியில் நான் அங்கே வந்தேன்னா அந்த இருக்கக்கூடிய விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்குவேன். பாபநாசம் டெல்டா பகுதியில் வரதுனால விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை அங்கே நான் உருவாக்குவேன். இன்னொன்று தொகுதியில் ஒரு அரசு கலைக்கல்லூரி கூட கிடையாது. ஒரு அரசு கலைக்கல்லூரி கூட கிடையாது. அப்படின்றப்ப அதுவும் கிராமப்புற பகுதின்றப்ப ஆண் பிள்ளைகளே வெளியே இருக்கும், பெண் பிள்ளைகள் படிக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். என்னுடைய தொகுதியில் வென்றேன்னா முதல்ல ஒரு அரசு கலைக்கல்லூரியை நிறுவுறது தான் என்னுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கும். என்னுடைய தொகுதியில் இன்னும் சொல்லணும்னா அடிப்படை வசதிகளை நிறைவு செய்யப்படாத ஒரு தொகுதியாக தான் இருக்கு. என்னுடைய தொகுதி நான் வென்றேன்னா பாபநாசத்தில் வென்றேன்னா தமிழ்நாட்டிலே ஒரு சிறந்த தொகுதியாக பாபநாசம் தொகுதி தான் இருக்கும். என்னோட பேர் பாத்திமா பண்றாங்க. நான் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நிற்கிறேன். இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நின்றுருக்கீங்களா? 2021 திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் சட்டமன்ற தொகுதிக்கு இந்த வாட்டி உங்களுக்கு எவ்வளவு சேலஞ்சா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா 4 முனை போட்டி அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. உங்களுக்கு எந்த அளவு சேலஞ்சா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப பாத்தீங்கல்ல, மாற்றத்தை விரும்பக்கூடிய கட்டாயம் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க. ஓகே, உங்க தொகுதி மக்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் செய்வீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா? நிறைய செய்வதற்கு வாய்ப்புகளை விட்டு வச்சிருக்கு திராவிட கட்சி. எஜுகேஷன் என்ன பேக்ரவுண்ட் பண்ணீங்க? நான் MBA மாஸ்டர்ஸ் இன் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். அதுல இருந்து எப்படி பாலிடிக்ஸ்? என்னுடைய தந்தை ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் நாம் தமிழர் கட்சி. என்னுடைய தந்தை தமிழ் முழக்கம் ஷாவலி நாம் தமிழர் கட்சியுடைய ஒன் ஆஃப் த ஃபவுண்டிங் மெம்பர் தோற்றுனர். அவர்களுடைய வழியில நான் இளைஞர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இளைஞர்கள் சரியானவங்களை தேர்வு செஞ்சு. என்னோட பேரு தீனு, சட்டமன்ற தொகுதியில வேட்பாளராக நிக்கிறேன். முதல் தடவை நிக்கிறேன். ஓகே, என்ன மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது இப்போதைக்கு? ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்களா? முதல் டைம் நிக்கிறனால சில பிரஷர்லாம் ஓடிட்டு இருக்குங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? பதட்டமெல்லாம் இல்ல, களத்தை எப்படி இருந்தாலும் எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறோம். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை எப்படி எதிர்கொண்டு வெற்றி அடையணும்னு நினைக்கிறோம். இளைஞர்கள் அதிகமா ஃபாலோ பண்றது நாம் தமிழர் கட்சி தான். இளைஞர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இந்த நேரத்துல? நாளைய தமிழகம் நமதே, சிந்தித்து ஓட் பண்ணுங்க. இந்த தமிழகம் நமக்காக ஒரு நல்ல ஒரு அரசியலை கொடுக்கும்னு நினைக்கிறேன். எஜுகேஷன் பேக்ரவுண்ட் என்ன மேடம் நீங்க பண்ணீங்க? நான் அந்த BCA முடிச்சிருக்கேன். ஓகே, அந்த எப்படி நீங்க பாலிடிக்ஸ்குள்ள என்ட்ரா நீங்க என்ன காரணம், ரீசன்? என்னுடைய கணவரோட உந்துதல் அடிப்படையில் அவர் நாம் தமிழர் கட்சியில் ஒரு 5 வருஷமா பயணம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட உந்துதல்ல நான் இதில் பயணம். இப்போ நீங்க வின் பண்ண உங்க தொகுதிக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன மாதிரி குறைகள்லாம் அங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? எங்களோட குறைகள் முதல் குறை ST பட்டியலில் இணைக்கல, முதல் குறை. அடுத்தது தேயிலைக்கு ஒரு தரமான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். மூணாவது சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும். இந்த 3 கோரிக்கைகளும் நான் நிறைவேற்றுவேன். என் பேர் ரஜபுனிஷா, கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதியில் நிற்கிறேன். இந்த வாட்டி நீங்க நிக்கிறீங்களா? எலெக்ஷன்ல நிக்கிறீங்களா? இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, என்ன டிகிரி பண்ணீங்க நீங்க? பேக்ரவுண்ட்? நான் பிகாம் கம்ப்ளீட் பண்ணேன். ஓகே, பிகாம்ல இருந்து ஒரு பொலிட்டிஷியன் எந்த டைம்ல நம்ம பொலிட்டிக்ஸ்குள்ள போகலாம், எலெக்ஷன் நிற்கலாம்னு உங்களுக்கு அந்த மூமெண்ட் இருக்குங்களா? எலெக்ஷனில் என்னோட மாமனார் ஸ்டார்டிங்கில் இருந்து இருந்துட்டு இருக்காங்க.
நாம் தமிழர் கட்சி ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவர் இருக்கார். நான் வந்து சேர்ந்தது இப்போ கொஞ்ச நாள் முன்னாடியில இருந்து தான் சேர்ந்தேன். ஒரு வருட காலமாக தான் சேர்ந்துருக்கேன். எனக்கு நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் சேர்ந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதெல்லாம் சேர்ந்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் நிற்கிறீங்க, அந்த களம் அதெல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கும். அது எந்த மாதிரி இருக்குது? எலெக்ஷனில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறீங்க, அதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்க? முத வாட்டி நிற்கிறனால கொஞ்சம் புதுசாக இருக்கும்ல? புதுசாக இருந்தது, இருந்தாலும் இது பயப்படுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. எப்பவும் போல தானே, இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்லித்தர தேவையில்லை. எப்பவும் போல எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணால், அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணால், அவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் நேரடியாக போய் சொல்லி தான் இதை கேள்விப்படும். மற்ற கட்சி மாதிரி காசு கொடுத்து பண்ண முடியாது. நேரடியாக வீடு வீடாக செஞ்சு சுந்தரிக்கை கொடுத்து நோட்டீஸ் கொடுத்து எல்லாம் அப்படிதான் வாக்கு செலுத்த முடியும். என் பேர் சோஃபியா வீரசமர். நான் சேலம் தெற்கு தொகுதியில் வேட்பாளராக இப்போ நாம் தமிழர் கட்சியில் வந்து நிற்க போகிறேன். இந்த முத வாட்டி நீங்கள் நிற்கிறீங்களா இந்த எலெக்ஷன்? ஆமாம், இதுதான் என்னோட முதல் வாட்டி. அண்ணனோட பேச்சுக்களை வந்து கேட்டு அதில் வந்து ஈர்ப்பாக்கி தான் நான் வந்து இப்போ நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அண்ணனை பார்த்து நான் வந்து கிட்டத்தட்ட 2015 உறுப்பினராக இருக்கேன். அப்போலேருந்து அண்ணன் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கேன். அதனால இந்த வாட்டி கண்டிப்பாக வந்து நான் மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்றதுனால நான் போய் நேராக அண்ணனை பார்த்து கண்டிப்பாக நான் இந்த எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே கேட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நிற்க போகிறனால வந்து கொஞ்சம் ஒரு களம் வந்து புதுசாக இருக்கும்ல, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இவ்வளோ கூட்டங்கள், இவ்வளோ மக்கள் ஆதரவுலாம் இருக்குது. இல்லை, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புதுசாக தான் இருக்குது. ஆனாலும் கண்டிப்பாக இந்த வாட்டி நாம் தமிழர் கட்சிக்காக நான் உழைக்கணும், நான் வந்து கண்டிப்பாக இந்த வாட்டி ஜெயிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நீங்கள் இருக்க தொகுதியில் வந்து சில குறைகள்லாம் இருக்கும்ல, நீங்கள் கவனிச்ச விஷயங்கள் ஏதாவது இருக்குங்களா? ஒன்று ரெண்டு. நான் வந்து சேலத்திலேயே பிறந்த ஒரு பொண்ணு தான். ஆனால் வந்து நான் இருந்தபோது இருக்கிறதுக்கும் நான் கல்யாணம் பண்ணி இப்போ நான் சென்னை போயிட்டேன். ஆனால் நான் இருந்தப்போ வந்து நிறைய மலைகளை வந்து இப்போ சுரண்டதை நான் பார்த்துட்டு இருக்கேன். நிறையா கனிம வளங்கள், மலைகள் எல்லாம் இப்போ காணோம், நிறைய மரங்களை காணோம். அதெல்லாம் நான் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நாம் தமிழர் கட்சி நம்ம ஜெயிச்சு இந்த வாட்டி வந்தோம்னா நிறைய மரங்கள் நடணும், மறுபடியும் இந்த மலைகள் எல்லாம் வந்து சுரண்டதெல்லாம் நிறுத்தணும். அதெல்லாம் நான் வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ யங்ஸ்டர்ஸ் வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? கண்டிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா இது மக்களுக்கான ஆட்சி மட்டும் இல்லை, ஒரு புழு பூச்சி ஒரு மரம் செடி கொடி அதை காப்பாற்றணுங்கிறதுக்கான ஒரு ஆட்சியாக கண்டிப்பாக இருக்கும். அதனால கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிங்க. நாம் தமிழர். என் பேர் அபிநயா. நான் திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர். இது முதல் வாட்டி நிற்கிறீங்களா, இது நின்றுருக்கீங்களா? இல்லை, இதுக்கு முன்னாடி உள்ளாட்சி தேர்தலில் தான் நின்னேன். பொது தேர்தல் இதுதான் பெரிய தேர்தல். இந்த களம் பார்த்தீங்கன்னா ஆதரவு பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? புதுசாக இருக்கு, இவ்வளோ கூட்டங்கள் இருக்கு மாநாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தா இளைஞர்களாக இருக்காங்க, என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? இல்லை, நான் தான் சொல்லிட்டேனே, இந்த 26 தேர்தலுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை யாருனாலையுமே வந்து தடுக்க முடியாது. தன்னெழுச்சியாக நிறைய இளைஞர் படை, குறிப்பாக நாங்கள் பரப்புரைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இளைஞர் படை தான் சொல்கிறீங்க. 45-50 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க எங்களை தேடுறாங்க. களத்துக்கு போகும்போது எங்களால் அதை வந்து உணர முடியுது. உறுதியாக வெல்லுவோம், எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. 100% வெல்லுவோம். எல்லாமே என்னுடைய தம்பிகள் தான், என்னுடைய பகுதியிலேருந்து வந்தவங்க தான். எல்லாம் சொல்கிறீங்களே இளைஞர்கள் திரைமுகத்தில் போகிறாங்க, இவங்களை பார்த்தா அப்படி தெரியல. கொள்கை பிடிப்பு இருக்கக்கூடிய பெரும் இளைஞர்கள் கூட்டம் எங்களை நோக்கி வருது. உறுதியா நாங்க வெல்லுவோம். உங்க தொகுதியில வந்து சில குறைகள்லாம் பார்த்துட்டு இருப்பீங்களா? அது 1-2 குறைகளை சொல்ல முடியுமா? நீங்க வந்து அதை மாற்றி அமைக்கிற மாதிரி விஷயங்கள் திட்டங்கள்லாம் வச்சிருப்பீங்களா? குறிப்பாக வந்து எங்களுடைய பகுதியில் +1 +2 ஸ்கூல்ஸில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அதை வந்து நம்ம அமைக்கணும்னு பெரும் போராட்டத்தில் நம்ம கொடுத்துட்ருக்கோம். மனுக்களும் கொடுத்துட்ருக்கோம். அரசு மருத்துவமனை எங்களுடைய வடக்கு சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா ஆக்சசபிளாக இல்லை, ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்குது. வேலம்பாளையமில் இருக்குது. இப்போ PN ரோடுங்கிறது வந்து பொதுவான ஒரு சாலைன்றதுனால அந்த இடத்துல 24 மணி நேரமும் அடிப்படை வசதிகளோட கூடிய ஒரு பொது அரசு மருத்துவமனை அமைக்கப்படணும் அப்படிங்கிறது எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளாக இருக்குது. இந்த அடிப்படையாகவே உங்களுக்கு சாலை, உங்களுக்கு அந்த கால்வாய் வசதிகள் ஆகட்டும், இல்லை அடிப்படையாக நமக்கு தேவையான எதையுமே ஸ்கூலில் கூட அரசு பள்ளிகளில் கூட உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி கூட இல்லாமல் இருக்காங்க இன்னும் எங்கள் பசங்க. ஸோ அதை வந்து இந்த நினச்சா இந்த MLA மேம்பாட்டு நிதியிலேயே அதெல்லாம் எவ்வளவோ நல்லா செய்யலாம், ஆனால் செய்யறதுக்கு யாரும் இப்போ தோன்றதில்லை. குறிப்பாக எங்களுடைய இதில் வடவர்கள் அதிகம் ஜாஸ்தி, எங்கள் தொகுதியில் வடக்கு
இருக்குது சட்டமன்ற தொகுதியில். அதனால் இன்னர் லைன் பர்மிட்டை கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து பெரிய முக்கியமான கோரிக்கையாக வைக்கிறோம். குப்பை மேலாண்மை தொட்டதெல்லாம் திருப்பூரில் பிரச்சனை தான். இப்போ குப்பை மேலாண்மை அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லை. நேற்று கூட பார்த்தீங்கன்னா நொய்யல் ஆற்றுக்கரை ஓரத்தில் வந்து அவ்வளவு குப்பைகளை குவிச்சு அங்கே வந்து தீப்பற்றி எரிஞ்சுது. அதை பார்க்கும்போது எங்களால் அந்த டாலரேட் பண்ணிக்க முடியல. எங்கள் இளைஞர் எங்கள் தம்பிங்கள் எங்களுடைய முழு நோக்கமே வந்து நொய்யல் ஆற்றை மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது தான். உறுதியாக நாங்கள் அதை அடுத்த 5 ஆண்டுகளில் உறுதியாக வெல்லுவோம். வென்று வந்து என்னென்ன செயல்திட்டங்களை செய்யணுங்கிறதையும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி வச்சிருக்கோம். உறுதியாக செய்யணும். என் பேர் ஜான்சி ராணி. நான் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில் இப்போ வேட்பாளராக இதுக்கு முன்னாடி போட்டிட்டு இருக்கீங்களா நீங்க? சிதம்பரம் தொகுதியில் 2024 நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கிறேன். இந்த வாட்டி வந்து தேர்தல் ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கட்சியில் ஆரம்பிச்சு நிற்கிறாங்க. மாநாட்டில் தெரிஞ்சு இளைஞர்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் இருக்குது, நாம் தமிழர் கட்சியோட சப்போர்ட் இருக்குது. எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க இந்த வாட்டி? நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களே எவ்வளோ பேர் கூட்டமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து காரணம் என்னென்னா, இலவசங்களை எதிர்பார்த்து இங்கே வரலை. எல்லாருமே இனிமே வர எதிர்காலம் வந்து நம்மளோட வாழ்வியலாக இருக்கணும். வேலையில்லா திண்டாட்டம், இந்த இலவசங்களை நம்பி நம்மளோட உரிமையை இழந்துட்டு இருக்க ஒரு இனமாக மாறிட்டு இருக்கோம். இதை மீட்டு எடுக்கணுன்றதுக்கு தான் நம்ம மக்கள் இவ்வளோ பேர் திரண்டிருக்கோம். நீங்கள் கண்கூடாக பார்த்துட்டு இருக்க இந்த விஷயம் எல்லாமே வந்து மாற்றத்துக்கான ஒரு அரசியல் தான். இளைஞர்களுக்கு இந்த நேரத்தில் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? சில இளைஞர்கள் உணர்வுபூர்வமாக இருக்காங்க. சில இளைஞர்கள் படத்தில் நடிக்கிறத வச்சு அதை ஆசைப்பட்டு அது மாதிரி ஓடுறாங்க. படத்தில் ஒரு மருத்துவர் இருக்காருன்னா அவரை கூட்டிகிட்டு வந்து நம்ம ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியாது. படத்தில் டான்ஸ் ஆடுறாங்க, இப்போ அரசியல் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்கன்னா அது நடிப்பு மட்டும்தான். நிஜத்தில் அவங்க ஏதாவது சாதிச்சு காமிக்கட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் நம்புங்க. அதுக்கு முன்னாடி நான் சைக்கோ அப்படின்லாம் பேசிக்க வேண்டாம். கொஞ்சம் உணர்வுபூர்வமாக யோசிங்க. நீங்கள் நிற்கிற தொகுதியில் பார்த்தீங்கன்னா சில குறைகள்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து வின் பண்ணதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்லாம் மாற்றுவேன்னா ஒரு நெடுவாசல்ல முக்கியமாக எங்கள் பெரம்பலூர் மொத்த மாவட்டத்தோட கழிவும் அந்த இடத்துக்கு தான் வருது. அதை இப்போ நாங்கள் மனு கொடுத்து சில விஷயங்கள் ப்ரைவேட் கம்பெனிலேருந்து அதை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அப்போ நாங்கள் கேட்டது கவர்மெண்ட்டில் ஏன் அதை எடுக்கிறதுக்கான இந்த சுத்திகரிக்கிறதுக்கான இது எடுக்கலை. அது வருது. கொட்டரை டேம் அது பெரம்பலூர் மாவட்டத்தில் அது வருது. அந்த சட்டமன்றம் வந்து குண்டம் சட்டமன்றத்தில் வருது. அதுக்கும் நாங்கள் போராடி இருக்கோம். கல்குவாரிகள் ஏகப்பட்டது பெருகிட்டே தான் இருக்குது. சில கல்குவாரிகள், அதாவது ஒரு கல்குவாரியை நாங்கள் இப்போ மூட வச்சோம். சாலைகள் பெருசாக நகர்ப்புறங்களில் இருக்கும், கிராமப்புறங்களில் சுத்தமாகவே இருக்காது. அதே மாதிரி குடிநீர் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இதை தான் தண்ணி வந்துட்டுருக்கு. இப்போ அண்ணன் கூட சொன்னார், குடிநீர் உங்களுக்கு எப்பயுமே இலவசமாக கொடுக்குறேன். 1000 ரூபாய் பெருசாக நினைக்கிற பெண்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு வாட்டர் கேன் வாங்குறீங்க, ஒரு கேன் தண்ணி வாங்குறீங்கன்னா 35 ரூபா, ஒரு மாதத்துக்கு 1150 ரூபா வருது. அதை நம்மளுக்கு குறைவில்லாமல் தண்ணி கிடைக்குது அப்படிங்கும்போது இந்த 1000 ரூபா பெருசாக, குறையில்லாமல் வீட்டுக்கு கிடைக்கிற தண்ணி பெருசான்னு யோசிங்க. இந்த இலவசங்களை விட உங்களுக்கு வாழ்வாதாரம் உயரும். அது நான் நம்பிக்கையாக சொல்கிறேன். அண்ணன் வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்காரு இல்லையா, தற்சார்பு பொருளாதாரத்தை பற்றி சொல்கிறாரு. விவசாயம், விலங்குகள் மேம்பாடு, இது எல்லாமே நம்மளுக்கு கண்கூடாக சொல்லிகிட்டு இருக்காரு. ஒரு முறை மாற்று அரசியலை ஏற்று பாருங்கள். உங்களோட வாழ்வு முன்னேறது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முன்னேற்றத்தையும் பார்க்கலாம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் நம்பிக்கையாக ஓட்டு போடுங்க.